ஹாய், இன்னைக்கு நித்திலாஸ் கிச்சனில் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 6 பிரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ஓரத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட 4 ஓரங்களையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயும் வந்து அதில் ஓரங்களெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரெட்டெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பிரெட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரெட்டை பொரிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பிரெட் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டெல்லாம் வந்து ஒரு பக்கமாக கலர் மாறினதும் இதெல்லாம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பிரெட்லாம் வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் மாறினதும் நம்ம இதெல்லாம் வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரெட் துண்டையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடானதும் இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து பொன்னிறமானதும் இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு சர்க்கரை வந்து கரைஞ்சதும் நம்ம வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். ப்ரெட்டெல்லாம் சேர்த்துட்டு ப்ரெட்டு வந்து நல்லா வேகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கலரிட்டே இருக்கலாம். தண்ணியெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு. தண்ணி வந்து நல்லா வற்றினதும் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு ப்ரெட்டு வந்து நல்லா வெந்ததும் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரிட்டு இதில் வந்து கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா நம்ம கலரிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்போ வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். இப்போ நம்ம அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.